இங்க ஒரு ஹீரோ லா காலேஜ் அட்மிஷன் போடுறதுக்காக ரொம்ப சீரியஸா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான். அப்ப பிரின்சிபல் உள்ள கூப்பிட்டு உன்னோட நேம் என்னன்னு கேட்க நீலேஷ்ன்றான். ஓ ரிசர்வேஷன் கோட்டாவா, பட் மார்க்ஸ்லாம் சூப்பரா இருக்கு, உனக்கு அட்மிஷன் கன்ஃபார்ம்னு சொல்ல அவன் ரொம்பவே சந்தோஷப்பட்டு ஹாப்பியா வெளியே வரான். எதிர்பார்க்காத விதமா ஹீரோயினை மீட் பண்றான். அப்ப 2 பேருமே சேம் காலேஜ் தான். வேற என்ன, 2 பேருமே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்ப கிளாஸ்க்குள்ள போனா உட்கார போனப்போ ஒருத்தன் இங்க உட்காராது பின்னாடி போ அப்படின்னு வழியை மறைச்சிக்கிறான். பின்னாடி இருந்து ஒருத்தர் கூப்பிடுறான். அவங்க 2 பேருமே நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. அப்புறம் ஒவ்வொருத்தரும் அவங்களோட செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் சொல்ல இப்ப ஹீரோட டர்ன் ஒர்க். அப்ப ஹீரோ தன்னோட நேம் நீலேஷ் பிஏபிஎல்னு சொல்றான். அப்படி கிடையாதுப்பா, அப்பாவோட நேம் சேர்த்தி தான் டைட்டில் சொல்லணும்னு சொல்ல அவரோட அப்பா வந்து ஆட்டோ ரிக்ஷா டிரைவர். இவனுக்கு சொல்ல ஒரு மாதிரி இருக்கும். கிளாஸ் முடிச்சுட்டு வெளியே போனால் ஹீரோயின் இருக்காங்க. அப்புறம் ஹீரோ கூப்பிட்டு பேச எனக்கு ஹிந்தி மட்டும்தான் தெரியும், இங்கிலீஷ் பெருசாக வராது அப்படின்னு சொல்ல இவங்க தான் எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் கெமிஸ்ட்ரியும் டெவலப் ஆகுது. அதோட சேர்த்து லவ்வும் வந்துடுது. அப்படியே சீனை கட் பண்ணால் பார்ட் 1ல ஒருத்தனை கொடூரமாக கீழே தள்ளி கொலை பண்ணியிருப்பானே அவனை தான் கட்டுறாங்க. இவனை எதுக்கு கூப்பிட்டுருப்பாங்கன்னா, இந்த வீட்டோட பொண்ணு வேறொரு ஜாதி பையனை லவ் பண்ணுறதே உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல, அதனால அந்த பொண்ணை எப்படியாச்சும் கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டாங்க இவங்க. அவன் வந்த உடனே பெட்ரூம்ல போயிட்டு ஒரு தூக்கு மாற்று மாதிரி செட்டப் பண்றான். ஏன்னா அந்த பொண்ணு ஆல்ரெடி மயக்கத்துல இருக்கு இல்லையா, அந்த பொண்ணு தூக்கிட்டு வந்து அப்படியே மாட்டுறான். அந்த பொண்ணு ரொம்ப பயங்கரமா துடிச்சு இறந்து போகுது. தேங்க்யூ.